தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான களம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்து வருகிறது. இதுவரை ஆளுங்கட்சி விசஸ் எதிர்கட்சி என்று இருந்த களம் இப்போது மெகா கூட்டணி விசஸ் பிளவுபட்ட வாக்குகள் என்ற புதிய பரிணாமத்தை எட்டியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களாக திரைமறைவில் காய் நகர்த்தி வந்த நிலையில் தற்போது இந்த காய்கள் ஒவ்வொன்றாக களத்தில் இறங்க தொடங்கியுள்ளன. தென்மண்டலம் முதல் வடமண்டலம் வரை அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் மாஸ்டர் பிளானை சத்தமில்லாமல் தயாராகி வருகிறது. தென் மாவட்டங்களில் சிதறி கிடந்த அதிமுக வாக்குகளை ஒருங்கிணைக்க டிடிவி தினகரனின் அமமுக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது. கடந்த ஜனவரி 21 சென்னை வந்திருந்த பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை தினகரன் நேரில் சந்தித்து தனது ஆதரவை உறுதி செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன், தமிழகத்தின் நலனுக்காக சில சமரசங்களை செய்வதில் தவறில்லை. ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்துவதே இப்போதைய இலக்கு என்று தினகரன் அறிவித்தது தென்மண்டல தேவர் சமூக வாக்குகளை மீண்டும் அதிமுக பக்கம் திரும்ப வலுவான காரணமாக அமைந்துள்ளது. இதோடு டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் ஜான் பாண்டியன் ஆகியோரின் வருகை தென் தமிழகத்தில் தலித் மற்றும் இதர சமூக வாக்குகளையும் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக மாற்றியுள்ளது. வட மாவட்டங்களை சேர்ந்த தலித் வாக்குகளை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்ள எப்படி திருமாவளவனை திமுக பயன்படுத்துகிறதோ அதேதான் தற்போது அதிமுகவின் பார்முலா. அதிலும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் உள்ளனர். அதை மேலும் உறுதி செய்யும் விதமாக தற்போது சமூகத்தை சேர்ந்த இருவரும் தலைவர்கள் கூட்டணிக்குள் வந்தால் நிலைமையே மாறும். வட மாவட்டங்களில் கிங் மேக்கராக இருக்கும் பாமக எடப்பாடி பழனிசாமியின் கரங்களை பலப்படுத்தியுள்ளது. கட்சியில் சிறு பிளவுகள் இருந்தாலும் அன்புமணி ராமதாசின் தலைமை வட தமிழகத்தில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் கணக்கு வன்னியர் வாக்குகளும் அதிமுகவின் அடிப்படை வாக்குகளும் இணையும் போது வட தமிழகத்தின் 80% தொகுதிகளை எளிதாக சீல் செய்து விடலாம் என்பதே எடப்பாடியின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுவது அதிமுக ஒரு மறைமுக பலமாக மாறியுள்ளது. ஆரம்பத்தில் விஜய் யாரை பாதிப்பார் என்ற குழப்பம் இருந்தது. ஆனால் தற்போது வெளியாகியுள்ள ஆய்வுகளின்படி விஜய் கவரக்கூடிய வாக்குகள் பெரும்பாலும் இளைஞர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் தலித் வாக்குகள். இவை பாரம்பரியமாக திமுக மற்றும் விசிக வசம் இருப்பவை. அதிமுகவின் வாக்கு வங்கி ஒருபோதும் மாறாத இரும்பு கோட்டை போன்றது. மற்ற கட்சிகளின் வாக்குகள் விஜயால் சிதறும் போது அதிமுகவின் நிலையான வாக்குகள் அக்கட்சியை வெற்றி கோட்டுக்கு அருகில் கொண்டு செல்லும். தமிழகத்தின் அனைத்து மண்டலங்களிலும் அதிமுக முன்னிலையில் இருப்பதாக உட்கட்சி ஆய்வுகள் கூறினாலும் காவிரி டெல்டா மண்டலம் மட்டும் இன்னும் இழுபறியிலேயே உள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை பகுதிகளில் திமுகவின் கோட்டையை தகர்க்க எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய உத்தியை கையாள திட்டமிட்டுள்ளார். டெல்டா விவசாயிகளுக்கு நேரடி பலன் தரும் சிறப்பு தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிப்பது, அந்த பகுதியில் செல்வாக்கு உள்ள உள்ளூர் முக்கிய புள்ளிகளை அதிமுகவிற்கு இழுப்பது, நீர்ப்பாசன திட்டங்கள் குறித்த அதிரடி அறிவிப்புகளை வெளியிடுவது. பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்து சென்ற பிறகுதான் கூட்டணி வேகம் எடுத்துள்ளது. விஜயின் வருகையால் அதிமுக பாஜக உறவு உடையலாம் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் பியூஷ் கோயல் கையாண்ட டிப்ளோமசி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. அவர் அமமுக மற்றும் பாமகவை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. சிதறி கிடக்கும் வாக்குகளும் சிதறாமல் நிற்கும் அதிமுக கூட்டணியும் இதுதான் 2026 தேர்தலின் தற்போதைய ஒன்லைன். எடப்பாடி பழனிசாமி அமைத்துள்ள இந்த மெகா கூட்டணி திமுகவின் திராவிட மாடல் கோட்டையை தகர்க்குமா அல்லது முதல்வர் ஸ்டாலின் தனது இண்டி கூட்டணி பலத்தோடு மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பாரா? டெல்டா மண்டலத்தில் எடப்பாடி எடுக்க போகும் அந்த அதிரடி முடிவுதான் தமிழகத்தின் அடுத்த முதல்வரை தீர்மானிக்கும். நடக்க போவதை பொறுத்திருந்து பார்ப்போம்.